இது 4வது பார்ட்டு. இதில் நிக்காஹ் என்று தலைப்பிட்டிருந்தாலும் சென்ற வரவேற்பில் விடுபட்ட சில வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் இதில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து நிக்காஹுடைய மஜ்லிஸ் நடைபெறும். ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை கிரியேட்டிவிட்டி சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த காரிலே இருப்பது கும்பகோணத்து எம்எல்ஏ அன்பழகன் அவர்கள். எம்எல்ஏ அன்பழகன் அவர்களுடன் வந்த கும்பகோணத்து மாவட்ட நிர்வாகியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போ பாருங்க, இந்த அரசியல்வாதிகளிடம் ஆசி பெறுகின்றார் மணமகன் ஹாஜி எம்எம்எஸ் ஷம்சுத்தீன் மரைக்காயர் அவர்கள். பல மாவட்டங்களிலிருந்து எம்எல்ஏக்களும் கழக நிர்வாகிகளும் மணமக்களை வாழ்த்துவதற்காக மணமேடைக்கு நேரடியாக வந்திருந்தனர். பட்டுக்கோட்டையின் ஒன்றிய செயலாளர் பார்த்திபன் அவர்கள் நேரடியாக வந்து வாழ்த்து தெரிவித்தார். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிகழ்ச்சியின் நாயகன் மணமகன் இதோ காரில் வந்து இறங்குகின்றார். மணியோ 10:30. எம்எம்எஸ் ஹாஜி ஷம்சுத்தீன் மரைக்காயர் அவர்கள் காரை விட்டு இறங்கி மணமேடைக்கு செல்கின்றார். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் படைசூழ மணமேடைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார் மணமகன். ஹாஜி எம்எம்எஸ் முகமது ஷம்சுத்தீன் மரைக்காயரின் நிக்காஹ் மஜ்லிஸ் சும்மா அதிருதுல.
மணமக்களை வாழ்த்த மணமேடைக்கு வந்திருக்கும் மக்களின் வெள்ளத்தை பார்த்தீர்களா? அதிராம்பட்டினத்தில் மொத்தம் 7 முஹல்லாக்கள் இருக்கின்றன. அவைகள் மேலத்தெரு முஹல்லா, நடுத்தெரு முஹல்லா, கடற்கரை தெரு முஹல்லா, கீழத்தெரு முஹல்லா, தரகர் தெரு முஹல்லா, பொதுத்தெரு முஹல்லா, நெசவு தெரு முஹல்லா ஆகிய 7 முஹல்லாக்கள் இருக்கின்றன. அவைகளில் மேலத்தெரு முஹல்லாவில் திருமணம் செய்து வைக்கும்போது அந்த விவரங்களை ஜமாலுத்தீன் அவர்கள் மிக தெளிவாக மக்களுக்கு எல்லா கல்யாணங்களிலும் எடுத்துரைக்கின்றார். யாருடைய மகன் யாருக்கு கல்யாணம் என்பதை பற்றிய மிக தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் மைக்கிலே எல்லோருக்கும் சொல்லுகின்றார். இதுபோன்று எல்லா முஹல்லாக்களிலும் இருக்கின்றதா என்பது எனக்கு தெரியவில்லை, தருகின்றார். அந்நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கே புரியும். மற்றும் அதிராம்பட்டினத்தில் மற்ற முஹல்லாக்களில் இது போன்ற நிகழ்வுகள் இருக்கின்றதா என்பதை பற்றிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரியவில்லை, இதை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உலகட்டுமாக. மணமக்கள் வீட்டார் அழைப்பை ஏற்று இத்திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் மேலத்திரு தாஜுல் இஸ்லாம் சங்க நிர்வாகிகள், பெரிய ஜும்மா பள்ளி நிர்வாகிகள், தாஜுல் இஸ்லாம் சங்க இளைஞர் சங்க நிர்வாகிகள் மற்றும் இமாம்கள் சார்பாக வருக வருக என மகிழ்ச்சியுடன் அன்பு வரவேற்கிறோம். இச்சபையோர்களுக்கு சங்க திருமண பதிவு புத்தகத்தில் பதியப்பட்டுள்ள தகவல்கள் வாசிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் பேரருளால் நிகழும் ஹிஜ்ரி 1447 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை நாள், ஆங்கில வருடம் 2025 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை 11 மணி அளவில் MMS வாடி வளாகத்தில் மேலத்திரு தாஜுல் இஸ்லாம் சங்க நிர்வாகத்தினரால் இம்மணமக்களுக்கு பின்வரும் விவரங்களின்படி சாட்சிகள், உறவினர்கள், மணமக்கள் சார்ந்த ஜமாத்தார்கள் முன்னிலையில் இஸ்லாமிய சரிய சட்டத்திற்கு உட்பட்டு இத்திருமணம் நடத்தி வைக்கப்பட இருக்கிறது. மணமக்கள் விவரம்: தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதிராம்பட்டினம் ஊர், கதவு எண் 1J/2, மேலத்தெரு, மேல தென்புறம் கீழ்பக்கம், ஜனாப் MMSA நிசார் அகமது அவர்களின் மகன் N முகமது சம்சுத்தீன் மணமகனை தஞ்சாவூர் மாவட்ம் பட்டுக்கோட்டை வட்டம் அதிராம்பட்டினம் ஊர், கதவு எண் 92, மேலத்தெரு, மேல வடபுறம் முகவரியில் வசித்து வரும் ஜனாப் MMSMY சிராஜுத்தீன் அவர்களின் மகள் S தஹ்சீன் ஃபாத்திமா மணமகளுக்கு இன்ஷா அல்லாஹ் திருமண நிக்காஹ் நடைபெற இருக்கிறது. இத்திருமணத்தில் மணமகளால் ஒப்புக்கொள்ளப்பட்டு மணமகன் சார்பில் மகராக 84 கிராம் தங்கம் மணமகளுக்கு கொடுக்கப்படுகிறது. மணமகனின் தந்தை MMSMY சிராஜுத்தீன் மணமகனுக்கு பொறுப்பாளராக இருந்து மௌலவி ஹத்தீப் SM ஹாஜா மொயினுத்தீன் ஜிஸ்தி அவர்களால் இத்திருமணம் நடத்தி வைக்கப்பட இருக்கிறது. மணமகனின் தந்தை MMSK நிஜார் அகமது அவர்கள் முதல் சாட்சியாகவும், மணமகனின் பாட்டனார் MMS ரஃபி அகமது அவர்கள் 2ஆம் சாட்சியாகவும் இருக்கிறார்கள். இத்திருமணம் மேலத்திரு தாஜுல் இஸ்லாம் சங்க நிர்வாக சபையினரால் சங்க திருமண பதிவு புத்தகம் எண் 92 பதியப்பட உள்ளது என்பதை இச்சபையோருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் இம்மணமக்களுக்கு பரக்கத் செய்வானாக, நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நிர்வாகத்துடைய அனுமதியோடும் குடும்பத்தார்களுடைய உத்தரவோடும் நிக்காஹுடைய மஜ்லிஸு
துவக்கம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மணமக்களை எல்லா விதமான பரக்கத்துகளும் பெறப்பட்ட மணமக்களாக வாழச் செய்வானாக. நன்மையான காரியங்களில் இருவர்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளையும் சுன்னாக்களையும் முழுமையாக நிறைவேற்றி சாலிகான குழந்தைகளை ஈன்றெடுத்து நாளை மறுமையிலே மேலான நல்லடியார்களோடு மேலான சுவனத்தை அடையக்கூடிய தம்பதிகளாக இந்த தம்பதிகளை அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. துஆ செய்யுங்கள், அல்லாஹு தாலா இந்த நிக்காக ஏற்றுக்கொள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எம்எம்எஸ்ஏ நிசார் அகமது ஹாஜி அவர்களுடைய மகன் முகமது ஷம்சுத்தீன் என்ற இந்த மணமகனுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய 84 கிராம் தங்க நகையை மகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய மகளுடைய பூரண சம்மதத்தோடு என்னுடைய மகள் தஹசீன் ஃபாத்திமாவுக்கு நிக்காக செய்து வைக்க இந்த சபையில் கூடியிருக்கக்கூடியவர்கள் முழுமையான சாட்சியாக நிர்வாகத்தார் முன்னிலையில் என்னுடைய வக்கீலாக நியமித்து உங்களை நிக்காக செய்து வைக்க அனுமதி அளிக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ومن يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صلى الله على سيدنا محمد الأخطار للأطوار وأصحاب الأخيار آناء الليل وأطراف النهار ما تزوجت الرجال والأبكار. أوصيكم عباد الله وإياي أولا بالتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم تناكحوا وتوالدوا وتكاثروا فإني أبايعكم الغنم يوم القيامة ولو بالسكت. وقال أيضا صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني وأقول قولي هذا. أستغفر الله العظيم وأستغفر عني وعنكم والجميع المؤمنين والمسلمين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. استغفر الله استغفر الله العليم استغفر الله العليم من كل ذنب
وخطيئة وخطيئة وأتوب وأتوب إليه إليه وأسأله وأسأله التوبة. التوبة. بسم الله والحمد لله والحمد لله والصلاة والصلاة والسلام والسلام على سيدنا على سيدنا محمد بن محمد بن عبد الله عبد الله رسول الله رسول الله صلى الله صلى الله عليه عليه وعلى وعلى آله آله وصحبه وصحبه أجمعين. أجمعين. يزودك على ما أمر الله تعالى به من إمساك بمعروف أو تسريح بإحسان. أهلك تحسين بانو بنتي يمنس يموي سراج الدين بسداد مبلغ 84 جرام من الذهب وكيلا عن أبيها بشهود حضور المجلس الكريم. ஜனாப் எம்எம்எஸ் எம்ஒய் சிராஜுத்தீன் அவர்களுடைய மகளார் தஹசீன் ஃபாத்திமா என்ற மணமகளை 84 கிராம் தங்க நகை மகளாக உடன் கொடுக்கப்பட்டு அந்த மகள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மணமகளுடைய பூரண சம்மதம் பெற்று மணமகளின் தந்தையின் வக்கீலாக நான் இருந்து சபையில் உள்ளவர்கள் சாட்சியாகவும் நிர்வாகத்தார் முன்னிலையில் உங்களுக்கு நிக்காக செய்து திருமணம் முடித்து மனைவியாக சேர்த்து தந்தேன். ஒப்புக்கொண்டீர்களா? ஜனாப் எம்எம்எஸ் எம்ஒய் சிராஜுத்தீன் அவர்களுடைய மகளார் தஹசீன் ஃபாத்திமா என்ற மணமகளை 84 கிராம் தங்க நகை மகனாக உடன் கொடுப்பதன் பேரில் அந்த மகள் ஏற்றுக்கொண்டதற்கு மணமகளுடைய பூரண சம்மதம் பெற்று மணமகளின் தந்தையின் வக்கீலாக நான் இருந்து சபையில் உள்ளவர்கள் சாட்சியாக வைத்து நிர்வாகத்தார் முன்னிலையில் உங்களுக்கு நிக்காக செய்து திருமணம் முடித்து மனைவியாக வாழ்க்கை துணைவியாக சேர்த்து தந்தேன். ஏற்றுக்கொண்டீர்களா? قبلت نكاحها قبلت نكاحها قبلت نكاحها وتزويدها بهذا الصلاة المذكور ورضيت به وبها. جناب எம்எம்எஸ் எம்ஒய் சிராஜுத்தீன் அவர்களுடைய மகளார் தஹசீன் ஃபாத்திமா என்ற பெண்ணை 84 கிராம் தங்க நகை மகர் கொடுத்து சபையோர்கள் சாட்சியாகவும் நிர்வாகத்தார் முன்னிலையில் மணமகள் பூரண சம்மதம் பெற்று மணமகளுடைய தந்தையின் வக்கீலாக நீங்கள் இருந்து எனக்கு நிக்காக செய்து திருமணம் முடித்து மனைவியாக வாழ்க்கை துணைவியாக சேர்த்து தந்த அந்த பெண்ணை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். وبارك عليك وجمع بينكما في خير. الفاتحة. اللهم ألف بينهما كما ألفت بين إبراهيم وهاجر على نبينا عليه الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين على نبينا عليه الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين أيوب ورحمة الله عليه الصلاة والسلام. اللهم
كما أقمت بين يوسف وزليخا على نبينا عليه الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين نبينا ونبينا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وخديجة الكبرى وعائشة الصغرى رضي الله تعالى عنهما اللهم ألف بينهما كما ألفت بين علي وفاطمة الزهراء رضي الله تعالى عنهما اللهم ارزقهم ذرية طيبة مباركة في الدارين يا رب العالمين اللهم ارزقهم ورثة كاملة ورحمة عظيمة برحمتك يا أرحم الراحمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا يا العالمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم صلى الله عليه وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
எம்எம்எஸ் குடும்பத்தின் ஆணிவேரான ஷேக் தாவூத் மரைக்காயர், அப்துல் வஹாப் மரைக்காயர், அபுல் ஹசன் மரைக்காயர் ஆகியோருடைய நண்பர்களான கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த பாலக்காட்டைச் சேர்ந்த நண்பர்கள் குடும்பத்துடன் நிறைய பேர் வந்து இந்த கல்யாணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக குடும்ப சகிதம் வந்திருந்தனர். அந்த காட்சியை பாருங்கள். அவர்களே இந்த எம்எம்எஸ் குடும்பத்தை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்பதையும் நீங்களே மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வெரி குட் மாஷா அல்லாஹ். அவங்க உள்ளத்தில் எங்களுக்குமா இருக்கிறேன் மாஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு அவங்கள அன்போடு நாங்க வந்து நினைச்சிட்டே இருக்கிறோம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் மாஷா அல்லாஹ். அன்பு எங்கள் உயிரில் எப்பவுமே இருப்பேன். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அதை நாங்க மறக்க மாட்டோம். உங்க பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் இருக்கிற வரைக்கும் நாங்க வந்துட்டு போயிட்டு சந்தோஷம் சந்தோஷம். ஆல்வேஸ் வெல்கம். எடுக்கிறேன். ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெடின் ஜிஎம் மிஸ்டர் சூர்யா பிரகாஷ் திரிபாதி அவர்கள் மணமக்களை வாழ்த்துவதற்காக டெல்லியிலிருந்து இங்கு ஸ்பெஷலாக விஜயம் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடன் மிஸ்டர் கண்ணன் அவர்களும் மிஸ்டர் ரவிசங்கர் அவர்களும் மணமக்களை வாழ்த்த வந்திருந்தனர். Good morning, sir. How are you? Sir, your good name? SP Tripathi. SP Tripathi. You are in Air India GM, right? Yes. Very good. Thank you. Thank you. Thank you. Most welcome to Thank you. our wedding. Thank you, sir. Okay. Kami inga paruங்க. Sir, உங்க பேரு? என் பேர் கண்ணன். ரிட்டையர்டு GM from Air India. அப்படியா சார்? நீங்க? ரவிசங்கர். ரவிசங்கர் எங்க எப்படி? கார்ப்பரேட் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு. ஓகே ஓகே. சென்னையில். வெல்கம், மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஆண்கள் மத்தியிலே ரிசப்ஷனும் நிக்காகும் முடிந்துவிட்ட பின் மணமகள் இல்லத்திற்கு அழைத்து சென்று அங்கே பெண்கள் மத்தியிலே ஒரு ரிசப்ஷன் ஒன்று நடக்கும். அங்கே இருவரையும் உட்கார வைத்து இருவரையும் வாழ்த்தி அவர்கள் துஆ செய்வார்கள். மணமகள் இல்லம் வந்தடைந்தார். இனி அங்கே பெண்கள் கூடியிருப்பதால் ஆண்கள் மத்தியிலே விளையாண்ட என்னுடைய கேமரா இங்கே பெண்கள் மத்தியிலே வாய்ப்புத்தி கண்மூடி நிற்கும். இங்கே என்னுடைய கேமரா செயலிழந்து நிற்பது இது இஸ்லாமிய பண்பாடு. ஏனெனில் பெண்களை படம் பிடித்து மத்தியிலே ஆண்கள் மத்தியிலே காட்டக்கூடாதல்லவா? Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.